லக்ஷ்மி கணபதி கன்ஸ்ட்ரக்ஷன்லேருந்து பேசுகிறேங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஷேர் வால் மெத்தடில் கட்டுற பில்டிங் தான் பார்த்துட்ருக்கோம். இதில் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா, இது மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? கிட்ட பார்த்திங்கன்னா, தூரம் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டாக அந்த பால் வளைஞ்சதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் நம்ம பட்டியெல்லாம் பார்த்தோன்னா இன்னும் நீட்டாகிடும். அதோட பில்லர்ஸ் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக கம்பி கட்டி இப்படி தான் ஃபுல்லாக ஒயரிங்கு, பாக்ஸு, வாசக்கால், ஜன்னல் எல்லாமே உள்ளே வச்சு பேக் பண்ணி கரெக்டாக செட்டிங் பண்ணிவிடுவோம். இதோ பார்த்துங்க, வாசக்கால் ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லெவல் பாருங்கள், எல்லாமே கரெக்டாக இருக்கும். நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு பில்டிங்கு. ஏன்னா ஃபுல்லாக கம்பி போட்டு நம்ம தளம் போடுற மாதிரி பண்ணுறனால நல்லா லைஃப் வரும். பாருங்கள், நல்ல ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஃபினிஷிங்காக கரெக்டாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இடத்தோட ஸ்பேஸ் வந்து அதிகமாக வரும். அதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு. அது பாருங்கள், அந்த ஜன்னலும் பார்த்திங்கன்னா அந்த செவரும் பார்த்திங்கன்னா ஒரே மட்டமாக இருக்கும். ஒர்க் அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கோம். இன்னொன்று என்னென்னா, நம்ம எது வேணுமோ முன்கூட்டியே பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிடணும். அதுதான் இதில் ஒரு இது. ஏன்னா அப்புறம் உடச்சிலாம் பண்ண முடியாது. என்ன ஒன்று பண்ணுறது ஒரே டைம் கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோன்னா நமக்கு சூப்பராக செட் ஆகிடும். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கார் பார்க்கிங், டபுள் பெட்ரூம், பெரிய ஹாலு. இதை நான் செங்கல் வச்ச பில்டிங்கில் இது கட்டியிருந்தேன்னா இன்னும் ஒரு அடி 1.5 அடி நமக்கு இடம் வேஸ்ட்டாக தான் போகும். ஃப்ரண்ட்லேயும் சரி, பேக்லேயும் சரி. அது மாதிரி வரும். இதில் பண்ணும்போது நமக்கு வந்து ஸ்பேஸ் நிறைய மிச்சமாகும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஷெல்ஃப்க்கெலாம், அந்த பண்ணைக்கெலாம் பார்த்திங்கன்னா அடியில் டைல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஏன்னா அதுவும் கொஞ்சம் நல்லா லுக்காக இருக்கும் அப்படின்ட்டு. எதெல்லாம் நம்ம சேவ் பண்ணி பண்ண முடியுமோ அப்படி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூஃபில் ஷீட்ஸ் போட்டு நம்ம பண்ணுறோம். ஏன்னா சிமெண்ட் பால் வந்து கீழே வழியாமல் இருக்கணுன்றதுக்காக எல்லாமே ஒன்று ஒன்றும் பார்த்து தான் பண்ணிக்கிட்டுருக்கோம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த நிலநடுக்கம் இது வந்தால் பார்த்திங்கன்னா அந்த பில்டிங் நல்லா தாங்கும். உங்களுக்கு வீடு ஃபுல்லாகவே கம்பி போடுறதுனால நல்ல லைஃப் வரும். இன்னொன்று, நீங்கள் எக்ஸ்ட்ரா 2-3 ஃப்ளோர் சேர்த்து கட்டினா கூட உங்களுக்கு நல்ல வெயிட் தாங்கும் இந்த பில்டிங்கை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்க்கணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து பார்க்கலாம். பில்டிங் எப்படி இருக்குது, என்ன ஏதுன்ட்டு. சரிங்களா? லைஃப்பில் ஒரு முறை கட்டுற வீட்டை நம்ம ஸ்ட்ராங்காக தரமாக கட்டிட்டோன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த இதுவும் பண்ண தேவையில்லை. ஒரு வாட்டியும் சும்மா இங்கே அங்கேருந்து சர்வீஸ் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. ஒன் டைம் பண்ணால் கரெக்டாக பண்ணிடணும். அது மாதிரி பார்த்து நல்லதாக பண்ணிக்கோங்க. எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.